ப்ரோ சிங்கிளா இருக்கறனால என்ன பெனிஃபிட்னு நினைக்கிறீங்க? ப்ரோ என்ன அதெல்லாம் பத்தி எப்படி ப்ரோ நான் சொல்றது? ஒரு பாயிண்ட் இல்லை, ஜாலியாக இருக்க வேண்டியதுதான். லவ் பண்ணீங்கன்னா நிறையா பிரச்சனை. ஆமாம், அவனே அடிக்கணும், அவன் நிறையா போடுவானுங்க பஞ்சாயத்து. ஆமாம், அதெல்லாம் நான் அனுபவிச்சிட்டேன் ப்ரோ. இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. சண்டைலாம் போட்டிருக்கேன் ப்ரோ. அவளுக்காக வீட்லயே தூக்கி எறிய நிலைமைக்கு போயிட்டேன் ப்ரோ. கடைசியில் அவ தான் ப்ரோ விட்டுட்டு போயிட்டா. கலங்குது ப்ரோ. ஃபீலிங்கா சொல்றீங்க. நிறைய ப்ரோ ஒரு வருஷம் சொல்ல ப்ரோ. அவங்கதான் லைஃப் பண்ணி நினைச்சிருக்கிறப்ப நிஜமா தான் ப்ரோ. அவங்க தான் லைஃப்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில இப்போ விட்டுட்டு அவங்க இல்லைன்னு நினைக்கும் போது ஏத்துக்க முடியல. என்ன பண்றது? எல்லாம் வாழ்க்கைய இதுவும் ஒரு பகுதி தானே, அதையும் கடந்து போகணும். அதனால அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை நடந்துச்சு. அதெல்லாம் இப்ப பசங்க இருக்கனால ஜாலியா இருக்கு. அப்படிலாம் இல்லை ப்ரோ, பசங்க இருக்காங்க. இப்போ கூட அந்த பொண்ணு வந்தா ஏத்துப்பேன் ப்ரோ. அது மாரி நிலைமையில தான் ப்ரோ இருக்கேன். சிங்கிளா இருக்கிறதே பெனிஃபிட் தான் ப்ரோ. இவனெல்லாம் கமிட்டட் 12 மணி வரைக்கும் ஆன்லைன்ல இருப்பான். ஆனா என்ன பேசுவான்னு அவனுக்கே தெரியாது. நான்லாம் 8 மணிக்கே படுத்து தூங்கிடுவேன் ஜாலியா. ஆமா, நம்ம வாட்டுக்கு இருக்கலாம், யாரும் எவனும் கேள்வி கேட்க முடியாது, அப்பா அம்மா அப்பா தவிர. ஏதாவது டார்ச்சர்லாம் இருக்கா? அது மாதிரி ஒரு டார்ச்சரும் இல்லை. அதுக்குள்ள போன் வந்துச்சு பாருங்க. இப்ப பாருங்க, அப்படியே வர போயிருவான். இது மாதிரி தொல்லையெல்லாம் இருக்கவே இருக்காது கமிட்டடுக்கு. அடுத்த கமிட்டடுக்கு இவன் தான். இவனால நம்பவே கூடாது. எப்ப எப்படி கழட்டி விட்டு போவா, கழட்டி விட்டுட்டு ஓடிடுவான். அவ்வளவுதான். கூட சிங்கிளாவே இருப்பான்டா. பார்த்தா இவன் கமிட்டட் ஆயிட்டான் என்னை விட்டுட்டு. ஆமா, நம்ம ரொம்ப ஜாலியா இருக்கும். நான் எனக்கு இவனுக்கு நான் தான். இப்பெல்லாம் ஆயிட்டாங்க பாருங்க. அடுத்து அவன் பாரு, அப்படியே அவனை ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்காரு? நம்ம கைதான் ப்ரோ. கைதான் உதவி பண்ணு. தன் கையே தனக்கு உதவி. ரேக வேற தெரிய மாட்டேங்குது. இவனுக்குலாம் போயிருச்சுங்க. பார்க்காத போயிருச்சு. இல்ல ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் இல்ல ப்ரோ. என்ன ப்ரோ, ஜாலியாக இருக்கலாம், பசங்க கூட ஜம்முன்னு ஊர் சுற்றலாம், எவ்வளோ வேணால் சைட் அடிக்கலாம், எவ கூட வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம், டார்ச்சர் இருக்காது, அப்புறம் நினச்ச இடத்துக்கு போகலாம். அவ்வளோதான் ப்ரோ. எவ்வளோக்காக காசு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது வாங்கித்தா இது வாங்கித்தான்னு கேள்வி கேட்க மாட்டாளுங்க. அவ்வளோதான் ப்ரோ. காதுலேருந்து ரத்தம் வராது, ஜாலியாக சுற்றலாம், பேலன்ஸ் பண்ண வேண்டியதில்லை, அவளுக்கு ஈஸி பண்ணணும்னு அவசியம் இல்லை, டெய்லி போய் பார்க்கணும் டார்ச்சருமே இல்லை, எதுவுமே இல்லை ப்ரோ. ஜாலியாக இருக்கலாம், அவ்வளோதான். சரியா ப்ரோ, சிங்கிளா இருக்கறனால என்னென்ன பெனிஃபிட்னு நினைக்கிறீங்க? வேற என்ன ப்ரோ, பசங்க கூட ஜாலியாக சுற்றலாம், வேற எந்த செலவும் தேவையில்லை. பசங்களுக்கு செலவு பண்ணலாம், அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு பசங்களுக்கு செலவு பண்ணலாம். வேற என்னன்னா, அவங்க எங்கள் அப்பா அம்மா பேச்சுக்கும் நான் கேட்டுருவேன், அவள் பேச்செல்லாம் கேட்டு என்னங்க வருன்றது. டார்ச்சர் இருக்காது. வேற என்ன, ஆமாம், அதெல்லாம் தேவையில்லை. ஃப்ரீயாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். வேற என்னன்னா, கால் 24 மணி பேசிகிட்டு இருக்க வேணாம். பேசின காதல் ரத்தம் வர வரை பேசிகிட்டு இருக்கணும், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஆமாம். வேற ஜாலியாக இருக்கலாம், லவ் பண்ணிங்கன்னா ஜாலியாக இருக்கலாம். லவ் பண்ணுற பசங்களும் இருக்கானுங்க. ஆனால் இவனெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கே இதாகும், டென்ஷன் ஆகும் அவனை பார்த்தா. ப்ரோ சிங்கிளா இருந்தால் என்னென்ன பெனிஃபிட்னு நினைக்கிறீங்க? ப்ரோ இவன் புலம்பல்லாம் கேட்காம இருக்கலாம், மற்றபடி செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஜாலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றலாம் ப்ரோ. அவ்வளோ. அவங்க கூட செலவு பண்ணுறது நல்லதான் ப்ரோ. அதுக்கு ஆமாம் ப்ரோ. அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இவன் நைட்டு இவன் கூட ஸ்டே பண்ணாலே அவ்வளோதான் ப்ரோ. புலம்பிகிட்டே இருப்பான், எப்போ பார்த்தாலும் இவன் கேட்டே இருக்கணும். அதான். சிங்கிளா இருக்கறனால என்ன பெனிஃபிட்னு நினைக்கிறீங்க? ப்ரோ சிங்கிளாக இருக்கிறதுனா இப்போ வந்து யாரை வேணாலும் நம்ம பார்க்கலாம், ஃப்ரீயாக பார்க்கலாம், யார்கிட்ட வேணாலும் போய் தைரியமாக பேசலாம், நம்பர் கேட்கலாம், ஜாலியாக இருக்கலாம். ஆனால் ஒரு கமிட் ஆகிட்டோன்னா வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு இது இருக்காது. ஆமாம் ப்ரோ, நம்ம நைட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போக முடியாது. ஆமாம், எங்கே எந்த ஒரு ஜாலியுமே பண்ண முடியாது ப்ரோ. ஐயோ, அது ரொம்ப பிரச்சனை ப்ரோ. அது இப்போ தான் ப்ரோ அதெல்லாம் இருந்து கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறேன். அதனால ஐயோ கஷ்டம்லாம் இல்லை ப்ரோ, அது நரகம் ப்ரோ. அது இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்துக்கலாம் ப்ரோ.
ஹேவ் ஃபன் பசங்க கூட தான் மட்டும் ப்ரோ எப்பவுமே இருக்கணும். அவ்வளோதான் ப்ரோ. அதுக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு இல்லை, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணுமோ அது பண்ணிக்கலாம் ப்ரோ. கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டுக்கோங்க இதெல்லாம். அவ்வளோதான் ப்ரோ. அதே மாதிரி இப்போ இன்னொரு சின்ன கேள்வி, சும்மா அந்த பொண்ணு படி சுற்றி அதுக்கு வேறு பண்ணி தனியாக ஒரு 500 1000 செலவு பண்ணிட்டு நம்மளே பாக்கெட் மணிக்கு ஒரு 500 கொடுக்க மாட்டோம், 100 கூட கொடுக்க மாட்டாங்க வீட்டில். போடா நாயின் செவனி மேலே அப்புறாங்க, அப்படிலாம் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம பொண்ணுங்களுக்கு செலவு பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு தரல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எதுக்கு தேவையில்லாத வேலை? நம்ம அவ்வளோதான். 10 மணிக்கு தூங்க, 10 மணியில் 8 மணிக்கு தூங்கினா கூட கேள்வி கேட்க மாட்டாங்க. இவங்க லைவ் ஃபோன் பண்ணிவிட்டு ஐயோ 12 மணி 1 மணி ஆயிரும். நாளைக்கு காலையில் எந்திரிக்கதே கஷ்டமாக இருக்குது. அடுத்த நாள் லீவும் வேறு போகணும். ஒர்க்குக்கு போயிட்டுருக்கலாம் செத்துருவானுங்க. அதுக்கு எதுக்கு நமக்கு தேவையில்ல? ஜாலியாக இருந்தோமா ஜாலியாக இருந்துட்டு போயிடணும். நல்லா லைஃப்பில் ஜாலியாக இருக்கணும். அவ்வளோ தூக்கம் சாப்பாடு நிம்மதி, அவ்வளோதான் முடிச்சு. ரிப்பீட் வந்தால் போனால் ரிப்பீட்டு, அவ்வளோதான் முடிஞ்சு. அது மாதிரி இருந்துட்டு போயிடணும். இது மாதிரி லவ் பண்ணிவிட்டு ஐயோ கூட இருக்கானுங்க பசங்களா, லவ் பண்ணுற பசங்களும் இருக்கானுங்க. என் ஃப்ரெண்டே இருக்கான். இப்போ நான் ஃபோன் பண்ணால் பிஸின்னு தான் வரும். ஏன் மச்சான் என்னன்னா நான் ஒர்க்கில் இருக்கு அப்படின்னு, யாராவது மேனேஜர் பேசுகிறாரு, மச்சான் ஒரு நிமிஷம் அப்படின்வான். நான் எனக்கு தெரியும் பின்னாடி ஆக்சுவலாக நான் கேண்டீனில் பின்னாடி தான் கொண்டிருக்கேன், என்கிட்டே கதையை விட்றான். பின்னாடி கொண்டிருக்கேன், என்கிட்டே கதையை விட்றான். அப்புறம் உடனேயோட ஒன்று வச்சு என்னடா பண்ணுறீங்க? இல்லை மச்சான் ஃப்ரெண்டு வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுது. அதுலேருந்து பசங்களோட இதுவே அதுதான் அப்படியே மாறிடுறானுங்க. லவர் வந்தால் மாறிடுவானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இருக்கானுங்க சில பேர், அதாவது சில பேர் மட்டும்தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படிலாம் இல்லை, ஜாலியாக இருப்பானுங்க. ஆனால் பொண்ணுக்கிட்ட இருக்கும்போது இருப்பானுங்க, நம்மக்கிட்ட வந்தால் ஜாலியாக இருக்கும். பசங்க தான் எவ்வளோதான் இருந்தாலும், லவ்வே பண்ணாலும் பசங்க தான் ஜாலி தான். சிங்கிள் லைஃப் மாதிரி தான் இருக்கும். லவ் பண்ணாலும் சிங்கிள் லைஃப் மாதிரி தான் வாழுவோம், ஜாலியாக இருக்கும், அவ்வளோதான்.